வணக்கம். நம்மளுடைய குடும்ப அமைப்பை சதிக்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு 60 இயர்ஸ் ஆஃப் பிளான் இருந்ததுன்னா நம்புவீங்களா நீங்கள்? இதை பற்றி ஆல்ரெடி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், நமக்கு அப்போ இருந்த ஒரே மீடியா சினிமா மட்டும்தான். சினிமாவில் 60 வரையும் மாமியார் குடும்பம் காமிச்சாங்கன்னு பாருங்கள், காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் லேட் 70s அண்ட் 80s ஃபுல்லாக மாமியார் குடும்பங்களை காமிச்சிருப்பாங்க. அதுவும் விதவிதமாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், சாப்பாட்டில் மண்ணு கொட்டுற மாதிரியும், அடித்து துன்புறுத்துகிற மாதிரியும், பெண் குழந்தை பிறந்தோடனே அந்த மருமகளை கொன்று போடுற மாதிரியும் கண்டினியூஸாக அப்படியே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன விஷயம், 70கள்லேருந்து நான் இங்கே வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. 80களில் ரொம்ப சீரியஸான பிரச்சாரம் நடந்தது. அதை நம்பி நிறைய பேர் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதை நிறுத்தி அசலில் போய் கல்யாணம் பண்ண ஆரம்பித்தாங்க. அசலில் கல்யாணம் பண்ணுறதுக்கும் இங்கே சினிமாக்கள் வெளியிறதுக்கும் சரியாக இருந்தது. அதுக்கு பயந்து கல்யாணம் பண்ணுற ஆனால் தனி கொடுத்தன வைக்கணும்னு சொல்லி முதல்ல கூட்டு குடும்பத்தை உடைச்சாங்க. மீண்டும்